ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரில் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதாரில் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா ஃப்ரீ அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரூஃப் வச்சு நம்ம 10 இயர்ஸ் கொண்டு அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஜூன் 14, 2025 வரைக்கும் கால நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிசம்பரோட முடிஞ்சிச்சு. நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இலவசமாக பண்ணிக்கோங்க. அது ஒரு அறிவிப்பு. பேர் பார்த்தீங்கன்னா 2 தடவை தான் வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஒரு வேளை தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம பெயர் வந்தீங்கன்னா 2 தடவை தான் வந்து மாற்றம் செய்ய முடியும். ஸோ அதனால் பெயர்லாம் ஆதாரில் கொடுக்கும்போது கவனமாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி. ஆதாரில் இருக்கிற பிறந்த தேதி ஒரு தடவை மட்டும்தான் மாற்ற முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் மைனஸ் இல்லைனா +3 மாதங்கள் அப்படின்னா -3 மாதங்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கவனமாக உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆதார் சென்டர் அதை விட்டு நீங்கள் ஆன்லைனில் எங்கேயாவது மாற்றி தராங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்தந்த கவர்மெண்ட் ஆதார் சேவை மையத்தில் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, எங்கேயாவது மாற்றி கொடுத்து அமௌண்ட்டு கொடுத்து ரிஸ்க் ஆகி தப்பாக போச்சுன்னா நீங்கள் எங்கேயுமே போய் மாற்ற முடியாது. அதனால் கவனமாக ஆதார் சேவை மையத்தில் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது எல்லாமே குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு வேளை தப்பாக இருந்தால் அடுத்த டைம் கொடுக்கும்போது ஒன்றுக்கு ஒரு 10 தடவை பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற பாலினம், அதாவது மேலுக்கு ஃபீமேல் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல அவங்களுக்கே சாஃப்ட்வேர் மாற்றம் நடக்கும்போது நடக்குது. இதெல்லாம் வந்து கவனமாக பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் மாற்றம் செய்ய முடியும்னு ஆதார் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் பாலினம். சரிங்களா? இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் எந்த ஒரு இது எண்ணிக்கைலாம் கொடுக்கல. எவ்வளோ தடவை வேணால் நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இத்தனை தடவை தான் மாற்றணும், இத்தனை தடவை அப்டேட் பண்ணலாம் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா ஃபோட்டோ சரியில்லைனாலும் நீங்கள் இன்னொரு தடவை போய் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் வந்து ஆதாரில் வந்து முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. மெயினாக பேர், டேட் ஆஃப் பர்த், பாலினம் கவனமாக இருந்துக்கோங்க. தப்பு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். ஆதாரில் கெசட்லேருந்து எதுவுமே மாற்ற முடியாத அளவுக்கு சிரமமாயிரும். ஸோ வந்து இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மாதிரி ஆதாரில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல் அடிக்கடி வீடியோ போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ஆதாரில் சந்தேகம் இருந்தாலும் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.